பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு
தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எஸ், அவரை ஓய்வின்றி துதிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில ஆலோசனைகளை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 46ஆம் சங்கீதம் 10 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, சில இடத்துல சும்மா இருந்து. இன்றைக்கி நம்ம வாழ்கிற உலகம் பரபரப்பான உலகம், வேகமான உலகம். இத்தனை மணிக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இத்தனை மணிக்குள்ளே போய் நான் அவரை பார்க்கணும், இத்தனை நாளைக்குள்ளே இந்த கடனை கட்டிடணும். ஒரே டென்ஷன், பரபரப்பு. ஒருத்தரோடு உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஒரு பரபரப்பு நிறைந்த இந்த உலகத்தில், டென்ஷனான இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுது. பூமி நிலை மாறினாலும், அந்த பூமி மலைகள் கொந்தளித்து, அந்த கொந்தளிப்பால் மலைகள் கடலிலே விழுந்தாலும் நாம் அசைக்கப்படும். சுனாமி வந்தாலும், புயல் அடித்தாலும், வெயிலின் கொடூரம் வந்தாலும், மலைகள் பெயர்ந்து கடலிலே விழுந்தாலும் நாம் அசைவுறோம். ஏனென்றால் நம்மை அமைதிப்படுத்தி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறாரா. இன்றைக்கி நம்மளை பற்றி சுற்றி எவ்வளோ போராட்டம் இல்லை, எவ்வளோ பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு காரியத்தை முடித்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருது. ஒரே கொந்தளிப்புகள், பண நெருக்கடி, பற்றாக்குறை, ஒரு காரியம் தாமதிக்கும் போது டென்ஷன் ஆகிறோம். இப்படி ஏமாத்துறாங்களே, இப்படி பொய் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உலகத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? கொந்தளிப்பை அடக்கி அமர பண்ணுகிறாராம். 107ஆம் சங்கீதம் 29 நாம் பார்க்கும் பொழுது, அவர் இறைகிற அந்த கொந்தளிப்பை அடக்கி அமர பண்ணுவாராம். இன்றைக்கி யார் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறா, யார் கொந்தளிக்கிறா, அவைகளை அடக்கி அமர பண்ணுவாராம். சீசர்கள் படகுல பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போ ஒரே கடல் கொந்தளிக்குது. 4ஆம் ஜாமத்தில் அவர்கள் தண்டு வலிக்கிறதை, கஷ்டப்படுறதை பார்த்த இயேசு அந்த படகுல ஏறினார். கொந்தளிப்பு அடங்கிருச்சான். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, கொந்தளிப்பு அடங்கிடும். நீங்களா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கொந்தளித்து நாங்கள் எப்படி செங்கடலை கடப்போம், நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போம் அல்லவா, பார்வோன் எங்களை துரத்தி வர்றான் அல்லவா அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு ஒரு ஆல்டர்னேட்டை தேடி இங்கே நான் எப்படி தப்பு எப்படி காப்பாற்றப்படும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் சில இடத்துல சும்மா இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். நீங்கள் பதறினாலே செதறிடுறீங்க. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதை பற்றி பரபரப்பாகவே இருந்தாலும் ஒரு அமைதியின் சூழ்நிலையை உருவாக்கிக்க தெரியல. சகோதரி தானே, மார்த்தாள் தானே, மரியாள் தானே, அவர்கிட்ட போய் அந்த மரியாளோடு கொஞ்சம் பேசி கொஞ்சம் வேலை இருக்குது வாமா செய்யும் இல்லை, பரபரப்பு. இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், இத்தனை மணிக்குள்ளே இதை செய்யணும். இயேசு சொன்னார், தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு 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 எதிர்பார்ப்போடு, இந்த காரியம் நடக்கலை, இது தாமதமாகுது,
ஒரு கொந்தளிப்பாக இருக்குதுன்னு சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கே காத்திருங்க, அமர்ந்துருங்க. நாம் நம்புகிறது, நாம் எதிர்பார்க்கிறது மனுஷங்கிட்ட இருந்து வராது, கர்த்தரிடத்திலிருந்து வரும். இதைத்தான் சங்கீதம் 62:5 வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருந்தால் அற்புதம் நடக்கும். பிசாசு பிடிச்ச லேகியனை பாருங்களேன், அவனை கண்ட்ரோல் பண்ண அடக்க ஒருவனால் முடியல. அந்த அசுத்தாவியை துரத்தின உடனே இயேசுவின் பாதத்தில் அவன் அமர்ந்து புத்தி தெளிந்து என சுயநினைவோடு இருந்தானா. அடக்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அவனுக்கு ஆண்டவர் ஒரு அமெரிக்கையின் வாழ்க்கையை கட்டளையிட்டா உங்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? உங்கள் வேலையில் தருவார். எத்தனை போட்டி வரட்டும், பிஸ்னஸில் எந்த காரியம் வரட்டும், நீங்கள் கொந்தளிக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், படுத்துறங்கி நித்திரை செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்கள் படுக்கையிலும் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ராத்திரி நேரம் கூட ஒரு ஓய்வில்லாமல் பரபரப்பாக வேண்டாம். உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டே அமர்ந்திருங்கள் என்று சங்கீதம் 4:4 சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லா கொந்தளிப்புகளையும் சூழ்நிலைகளையும் விரோதமான காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு அமர்ந்த தண்ணீரண்டில் உங்களை கொண்டு போய் கலப்படமில்லாத களங்கமில்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு அமைதியில் உள்ள வாழ்க்கையை கொடுத்து சமாதானத்தோடு நீங்கள் தேவனை பின்பற்றி உங்கள் வேலைகளை செய்ய ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் அமைதிப்படுத்தி கொந்தளிப்புகளை அடக்கி அமர பண்ணி இந்த நாளில் ஆசீர்வதித்து நடத்தும். உங்கள் தயவும் உங்கள் கிருபையும் பிரசன்னமும் வல்லமை இறங்கி நடத்துவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.